வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கன்டெக்ஸ்ட்லயே வந்து இந்த மல்டிபிள் கன்டெக்ஸ்ட்ட நம்மளால வந்து கிரியேட் பண்ண முடியுமா? சரி ஓகே. அப்படி கிரியேட் பண்ண முடிஞ்சா, அத நம்மளால எல்லா இடத்துலயுமே யூஸ் பண்ண முடியுமா? இப்போ ஒரு கன்டெக்ஸ்ட் இருக்கு. நம்ம தீம் கன்டெக்ஸ்ட் டார்க் தீம், லைட் தீம்க்கு வச்சிருந்தோம். இதே மாரி நான் இப்போ ஒரு ஆத்தென்டிகேஷன் கன்டெக்ஸ்ட், ஒரு ஆத் கன்டெக்ஸ்ட்ன்னு ஒண்ணு கிரியேட் பண்றேன் அப்படின்னா, அதே கன்டெக்ஸ்ட்ட என்னால வந்து இந்த இடத்துல இந்த ஃபைல்லயே வந்து யூஸ் பண்ண முடியுமா? ஸோ மல்டிபிள் கன்டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணா நான் வந்து அந்த புரொவைடர்ஸ் வந்து நம்ம இண்டெக்ஸ்ல வந்து பார்த்திருப்போம். ஸோ இண்டெக்ஸ்ல பார்த்தோம் அப்டின்னா, நமக்கு இந்த மாரி புரொவைடர் தீம் புரொவைடர்ன்றது குடுத்திருந்தோம். ஸோ இப்ப ஆத் புரொவைடர் குடுத்தோம் அப்டின்னா, இந்த தீம் புரொவைடர எடுத்துட்டு ஆத் புரொவைடர் குடுக்கணுமா? ஸோ இந்த எல்லா கேள்விக்கான ஆன்ஸரையும் தான் நம்ம வந்து இதுல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தியரிட்டிக்கலா என்ன இருக்கு அப்டின்றத பார்த்துடலாம். அப்புறம் நம்ம வந்து கோட்ல வந்து அத எப்படி கிரியேட் பண்றது? இந்த இதுக்கெல்லாம் வந்து எல்லாத்துக்குமே நமக்கு ஆன்ஸர் வந்து கிடைக்க ஆரம்பிச்சுரும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் ஸ்கிரீன் ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ பிளாக் ஸ்கிரீன் ஓப்பன் பண்ணிட்டு நான் என்னோட பென் வந்து எடுத்துட்டேன். ஸோ இதுல வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் வந்துட்டு குளோபல் லேயர் வந்து ஒண்ணு டிரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த குளோபல் லேயர்ல இப்ப இந்த வாட்டி வந்து 2 கன்டெக்ஸ்ட் வைக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இதெல்லாம் புரொவைடர் சொல்லியிருப்பேன். ஸோ புரொவைடர் மீன்ஸ் பேசிக்கா கன்டெக்ஸ்ட்ட தான் நான் வந்து மீன் பண்றேன். இங்க ஒரு கன்டெக்ஸ்ட், இங்க ஒரு கன்டெக்ஸ்ட். ஸோ இத வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, கலர் வந்து சேஞ்ச் பண்ணி, இத வந்து அ ஸோ இத வந்து தீம் கன்டெக்ஸ்ட் டிசின்ற மாரி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்டின்னா, நமக்கு வந்து ஆத் கன்டெக்ஸ்ட். ஸோ ஏசி அப்டின்ற மாரி வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த தீம் கன்டெக்ஸ்ட்டும் சரி, ஆத் கன்டெக்ஸ்ட்டும் சரி, இது எல்லாத்தோட இந்த வேல்யூஸோட எல்லாத்துலயுமே வந்து எங்க போகும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நேரா குளோபல் லேயர்ல வந்து ஷூட் பண்ணிரும். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் டிஃபால்ட் வேல்யூஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த குளோபல் லேயர்ல வந்து ஷூட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இங்க காம்போனன்ட் 1, காம்போனன்ட் 2, காம்போனன்ட் 3. ஸோ ஒரு பொம்மை மாரி இருக்குல்ல. ஸோ அதுக்கு ஒரு கண்ணு, மூக்கு, வாய் இருந்தா எப்படி இருக்குமோ, அந்த மாரி இருக்கு. ஓகே. இந்த மாரி 3 காம்போனன்ட் வந்து இருக்கு. ஸோ இது வந்து காம்போனன்ட் 1ன்னும், இது வந்து காம்போனன்ட் 2ன்னும், இது வந்து காம்போனன்ட் 3. ஸோ இப்ப நம்ம எக்ஸாம்பிள்க்கு பார்த்தோம் அப்டின்னா, நம்ம ஒரே காம்போனன்ட் ஆப் காம்போனன்ட்ட மட்டும் தான் யூஸ் பண்றோம். ஸோ இந்த மாரி மல்டிபிள் காம்போனன்ட்ஸ் இருந்தாலும் என்னால வந்து அத யூஸ் பண்ண முடியுமா அப்டின்னு கேட்டீங்கன்னா முடியும். ஸோ நம்ம இப்ப சேம் எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துடலாம். நான் இங்க வந்து தீம் காம்போனன்ட்லேருந்தும் புஷ் பண்ணிட்டேன். குளோபல் லேயருக்கு என்னோட டிஃபால்ட் வேல்யூவ. ஆத் கான்டெக்ஸ்ட்லேருந்தும் என்னோட டிஃபால்ட் வேல்யூவ நான் வந்து புஷ் பண்ணிட்டேன். ஸோ இப்ப நான் வந்து என்ன பண்றேன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேயர்ல வந்து என்னோட தீம் கான்டெக்ஸ்ட்ட வந்து புல் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதுதான் நம்மளோட ஆப் லேயர்ன்ற மாரி வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து நான் தீம் கான்டெக்ஸ்ட்ட ஆல்ரெடி எடுத்து புல் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்ப என்னால ஆத் கான்டெக்ஸ்ட்டோட வேல்யூஸையும் இங்க வந்து புல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா முடியும். ஸோ இங்கேயும் வந்து என்னால வந்து அதோட வேல்யூஸ வந்து யூஸ் பண்ணிக்கவும் முடியும், அப்டேட் பண்ண முடியும், எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஆத் கான்டெக்ஸ்ட்ல வந்து அத பண்ண மாட்டாங்க. ஏன் அப்டின்னா, ஆத் கான்டெக்ஸ்ட்னா என்ன அப்டின்னா, நான் வந்து ஆத்தென்டிகேஷன தான் மீன் பண்றேன். ஸோ லாகின், லாக் அவுட். ஸோ இந்த இடத்துல நீங்க லாக் அவுட் பட்டன் வச்சிருந்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு அது யூஸ்ஃபுல். ஆனா லாகின் பட்டனையும் இந்த தீம்க்குள்ள வந்து வைக்க மாட்டீங்க. ஸோ அதனால வந்து நான் அத வந்து சொல்றேன். ஸோ லாக் அவுட் வச்சிருந்தோம் அப்டின்னா, நமக்கு ஆத் கான்டெக்ஸ்ட் வந்து ஒரு பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இதுதான். ஸோ ஓகே. இப்போ வந்து நம்ம கேட்ட எல்லாத்துக்குமே வந்து ஆன்ஸர் கிடைச்சிருச்சு. ஸோ இத என்னால யூஸ் பண்ணிக்க முடியுமா? முடியும். புல் பண்ணி அப்டேட் பண்ண முடியுமா? என்னால எல்லாமே வந்து முடியும். ஸோ இப்ப நான் இப்ப இந்த மாரி பண்றதுனால நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி மல்டிபிள் கான்டெக்ஸ்ட் கிரியேட் பண்றதுனால ஸோ டெக்ஸ்ட்க்கு போய்க்கிறேன். ஸோ கலர வந்து ஒயிட்க்கு மறுபடியும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி பண்றதுனால என்ன அட்வான்டேஜ் அப்டின்னா, செப்பரேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ செப்பரேஷன் ஆஃப் கோட் அண்ட் செப்பரேஷன் ஆஃப் கோட். இப்ப இந்த செப்பரேட்டா இது பண்றதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, என்னால வந்துட்டு இங்க இந்த காம்போனன்ட்ல என்ன பங்ஷனாலிட்டி வேணுமோ அத மட்டும் நான் யூஸ் பண்ணிக்க முடியும். இங்க லாகின், லாக் அவுட் அந்த பங்ஷனாலிட்டியும் இங்க தீம்ஸோட பங்ஷனாலிட்டி நான் அதுக்கான ஃபைல்ல நான் அத வந்து எழுதிருவேன். ஸோ இத வந்து நம்ம வந்து கஸ்டம் ஹூக்ஸ்லயே பண்ணலாமே. இத வந்து ஏன் வந்து இப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கஸ்டம் ஹூக்ஸ்ல இருந்தும் பண்ணலாம். ஆனா இத வந்து நீங்க ஒரு குளோபல் லேயரா இப்ப கன்டெக்ஸ்ட் ஏபிஐக்கு இது ஓகே. நீங்க வந்து கஸ்டம் ஹூக்ஸ கண்டிப்பா பெட்டராவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே வந்து ரீடெக்ஸ் போறோம். நம்மளோட அப்ளிகேஷன் இன்னும் பெருசாயிட்டே போகுது அப்டின்னா, நமக்கு வந்து கண்டிப்பா வந்து கஸ்டம் ஹூக்ஸ் வந்து அது கை குடுக்காது. நமக்கு இந்த மாரி ஒரு ஸ்டேட் மேனேஜ்மென்ட் வந்து தான் வந்து கை குடுக்கும். ஸோ கன்டெக்ஸ்ட் ஏபிஐயோ சரி, இல்ல வந்து ரீடெக்ஸோ சரி. ஸோ இது ஏன் நான் வந்து கன்டெக்ஸ்ட் ஏபிஐ படிச்சுட்டு நம்ம ரீடெக்ஸ் போலான்னு சொன்னேன்னா, இதுல உள்ள ஃபண்டமெண்டல்ஸ் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்டின்னா, கண்டிப்பா வந்து ரீடெக்ஸ் வந்து ரொம்பவே ஈஸியா வந்து புரியும். எல்லாருமே வந்து ரீடெக்ஸ் கஷ்டம், கஷ்டம்னு சொல்லி வச்சிருப்பாங்க. ஸோ அது கிடையவே கிடையாது. ரீடெக்ஸ் ரொம்ப, 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 ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு விஷயம். ரீடெக்ஸ் டூல் கிட்ன்னு கூட இப்ப அத விட இன்னும் சிம்பிளர் வெர்ஷன்லாம் வந்துருச்சு. ஸோ இத கத்துக்கிட்டா நம்ம அதுலேருந்து ஈஸியா வந்து கத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மறுபடியும் அட்வான்டேஜஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ செப்பரேஷன் ஆஃப் கோட். இந்த மாரி நான் கோட செப்பரேட் பண்றதுனால அதுக்கான லாஜிக்க நான் அங்கங்க வந்து எழுதி வச்சுப்பேன். நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னால வந்து மல்டிபிள் கான்டெக்ஸ்ட்ட வந்து ராப் பண்ணிக்க முடியும். ஸோ ராப்பிங் மல்டிபிள் கான்டெக்ஸ்ட். ஸோ ராப் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னால வந்துட்டு இத எல்லா எல்லா இடத்துலயுமே வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். எல்லா காம்போனன்ட்ஸ்லயுமே வந்து என்னால யூஸ் பண்ணிக்க முடியும்.
ஸோ நான் அந்த ஒரு இதுல வந்து இந்த காம்பனன்ட் 1, காம்பனன்ட் 2, காம்பனன்ட் 3 இது எல்லாமே அந்த ஆப் காம்பனன்ட்குள்ள இருக்கு அப்படின்னா, நான் அந்த ஆப் காம்பனன்ட் ரேப் பண்ணிட்டா போதும். நான் இந்த காம்பனன்ட் 1லயும் யூஸ் பண்ணிக்கலாம், காம்பனன்ட் 3லயும் யூஸ் பண்ணிக்கலாம், காம்பனன்ட் 2லயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்துலயுமே வந்து கண்டிப்பா இந்த கன்டெக்ஸ்ட் எல்லா கன்டெக்ஸ்டையும் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுவும் வந்து கிடையாது. நமக்கு என்ன கன்டெக்ஸ்ட் வேணுமோ அத மட்டும் அங்க புல் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து விஷயம். ஸோ இதுல வந்து நம்ம அத வந்து எப்படி இன்னொரு கன்டெக்ஸ்ட்ட வந்து கிரியேட் பண்றது அப்படின்றத வந்து பார்த்துடலாம். நான் ஃபர்ஸ்ட் இத மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ மினிமைஸ் பண்ணிட்டு நம்மளோட ரியாக்ட் ஆப்க்கே போயிரலாம். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க வந்து இத ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க தீம் கன்டெக்ஸ்ட் நம்ம ஃபோல்டர்லாம் போடாம ஜஸ்ட் வந்து நார்மலாவே தீம் கன்டெக்ஸ்ட்ன்றது தானே கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதே மாரி நான் என்ன பண்றேன் அப்படின்னா, auth context.jsன்னு ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ auth context.js. ஸோ இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஸ்க்ராட்ச்ல இருந்தே எழுத ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன விஷயம் வேணும் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த கிரியேட் கன்டெக்ஸ்ட்ட வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, auth context const auth context is equal to create context. ஸோ இந்த கிரியேட் கன்டெக்ஸ்ட் எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரியாக்ட்லேருந்து வரும். ஸோ நான் அதையும் வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் வந்து எழுதிருப்போம்ல. ஸோ கான்ஸ்ட் auth provider. ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தீம்ல என்ன பண்ணியிருந்தோமோ அதே விஷயங்கள் தான் இங்க வந்து பண்றோம். ஸோ நான் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து எழுதுறேன்றதுனால நீங்க கன்ஃபியூஸ் ஆயிட வேணாம். ஸோ அதுல என்ன பேசியிருந்தோமோ அதே தான் வந்து இதுலயும். ஸோ நம்ம சில்ட்ரனை வந்து டீஸ்ட்ரக்சர் பண்ணியாச்சு. ஸோ சில்ட்ரனை டீஸ்ட்ரக்சர் பண்ணியாச்சு. ஸோ மறுபடியும் நான் வந்து ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். ஸோ எழுதிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து 2 விஷயம். இதோட லாஜிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசர், செட் யூசர். ஸோ இந்த யூசர் வந்து என்ன, யூசர்ல டேட்டா இருந்தா அந்த நம்ம ஷோ பண்ணுவோம். செட் யூசர்னா என்னன்னா, நம்ம அதுல வாங்கி நம்ம செட் பண்றது தான் நம்மளோட நார்மல் யூஸ் ஸ்டேட்டோட லாஜிக் அதே தான் வந்து நமக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலா என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து இருக்கும். ஸோ இது ஓகே. இதுல முடிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து நான் இதுல வந்து இந்த ஆத்தென்டிகேஷனோட எல்லாத்தையுமே வந்து ஷோ பண்ணல. ஸோ இங்க வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, லாகின் ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்ற மாதிரி வந்து போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாக் அவுட் ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ இதெல்லாம் வந்து நான் இப்போ ஒரே வீடியோல இந்த கன்டெக்ஸ்ட் எல்லாம் வந்து இதுல உள்ள லாஜிக்கும் நான் சொன்னேன் அப்படின்னா, நான் சொல்ல வர மல்டிபிள் கன்டெக்ஸ்டான விஷயம் வந்து இதுல புரிபடாம போயிரும். ஸோ நம்ம ஆத்தென்டிகேஷன் கன்டெக்ஸ்ட இந்த ஆத்தன்றத வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்ப்போம். ஸோ இதுல வந்து எப்படி லாகின் லாக் அவுட் வைக்கிறது, எப்படி யூசர்ட்ட இருந்து இன்புட்டை வாங்குறது, அந்த இன்புட்டை எப்படி வந்து நம்மளால வந்துட்டு இந்த கன்டெக்ஸ்ட்க்கு வந்து பாஸ் பண்ணி நம்மளோட வேல்யூஸ் எப்படி வந்து கெட் பண்ணிக்க முடியுது, அந்த யூசரோட நேமை நம்மளால ஷோ பண்ண முடியுதா, இதெல்லாம் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்ப்போம். ஸோ இப்போ லாகின் லாக் அவுட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து எழுதணும் அப்படின்ற மாதிரி அதை மட்டும் போட்டு முடிச்சிடுறேன். ஸோ போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் பண்ணுவோம்ல. ஸோ நம்ம எப்பவுமே ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இந்த ரிட்டர்னுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த auth context இருக்குல்ல. ஸோ இந்த auth context டாட் இங்க ப்ரொவைடர்னு இருக்குல்ல. ஸோ அந்த ப்ரொவைடர்ல தான் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த எல்லாத்தையுமே நம்மளோட வேல்யூஸ் எல்லாத்தையும் பாஸ் பண்ண முடியும். ஸோ அந்த வேல்யூஸ் பாஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் அந்த சில்ட்ரன்றதை ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டர் பண்ணி விட்டுறேன். ஏன்னா இதுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையுமே வந்து நமக்கு ரெண்டர் ஆகணும்னு சொல்லுங்க. வேல்யூல என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மறுபடியும் வந்து டீஸ்ட்ரக்சர் பண்ணி விட்டு யூசரை வந்து ஃபர்ஸ்ட் பாஸ் பண்ணி விடுறேன். ஏன்னா நான் இங்க வந்து இங்க லாகின் லாக் அவுட்டுக்கு நான் ஃபங்க்ஷனாலிட்டிக்கு நான் சொல்றேன். பட் ஆனா நீங்க வந்து இங்க புரிஞ்சுக்கோங்க. லாகின்க்கு வந்து நீங்க யூசரை வந்து பாஸ் பண்ணி விடலாம், செட் யூசரை பாஸ் பண்ணலாம். உங்களுக்கு என்னென்னலாம் பாஸ் பண்ணணும்னு தோணுதோ, இப்போ நம்ம லாகின் ஃபங்க்ஷன் எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபங்க்ஷனை கூட நம்ம வந்து இந்த வேல்யூல வந்து பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு யூசர் செட் யூசரை பாஸ் பண்றேன். பட் செட் யூசரை நம்ம இங்க பாஸே பண்ண வேணாம். ஏன்னா நம்ம வந்து டேட்டா வாங்கி இங்க தான் செட் பண்ண போறோம். பட் இருந்தாலும் நம்ம புரிதலுக்காக நான் இப்ப செட் யூசரையும் வந்து நான் பாஸ் பண்ணி விட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தீம் கன்டெக்ஸ்ட்ல இங்க எக்ஸ்போர்ட் பண்ணிருப்போம். ஸோ லாஸ்ட்ல ஸோ இந்த எக்ஸ்போர்ட் அப்படியே நான் காப்பி பண்ணிட்டு நான் இங்க வந்து நமக்கான இதை மட்டும் மாத்திக்கிறேன். ஸோ இங்க என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, auth ப்ரொவைடர் தீம் ப்ரொவைடர்ன்றது இருக்குல்ல. ஸோ auth ப்ரொவைடர்ன்றதை மாத்திடுறேன். அதே மாதிரி கன்டெக்ஸ்ட்டுக்கும் வந்துட்டு auth கன்டெக்ஸ்ட்ன்றதை வந்து போட்டுடுறேன். ஸோ இது வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து என்னால எல்லாத்தையும் வந்து பாஸ் பண்ணிட முடியுது. ஸோ நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த auth ப்ரொவைடர் இருக்குல்ல. ஸோ இது வந்து நம்ம இண்டெக்ஸ்க்கு போயிடலாம். ஸோ இண்டெக்ஸ்ல வந்து இங்க ரேப் பண்ண முடியுதுல. இதுக்கு மேலேயே நீங்க இந்த auth ப்ரொவைடரை ரேப் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளவுதான். இந்த மாதிரி தான் வந்து மல்டிபிள் கன்டெக்ஸ்ட்டை வந்து நம்மளால வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த auth ப்ரொவைடர் எரர் அடிக்குது. ஏன்னா நம்ம அதை இம்போர்ட்டே பண்ணல. ஸோ அதை வந்து இம்போர்ட் மட்டும் பண்ணிடலாம். auth கன்டெக்ஸ்ட்லேருந்து வந்து இம்போர்ட் பண்ணிடலாம். யூஸ் ஸ்டேட்ல வந்து நம்ம இது பண்ணலன்னு காட்டுது. ஸோ யூஸ் ஸ்டேட்டையும் நம்ம வந்து இங்க இம்போர்ட் பண்ணல. ஸோ அதையும் வந்து இம்போர்ட் பண்ணிடலாம். ஸோ பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எதுவுமே பிரேக் ஆகாம இப்போ வரைக்கும் நம்ம பண்ண மல்டிபிள் கன்டெக்ஸ்ட் நமக்கு வந்து இதுவாகுது. ஸோ இதை வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுவோம்ல. மல்டிபிள் கன்டெக்ஸ்ட் ஓகே, இது நம்ம கிரியேட் பண்ணிட்டோம், ரேப் பண்ணிட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம். பட் இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அப்ப அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்துட்டு நம்மளோட ஆப் காம்பனன்ட் இருக்குல்ல. ஸோ இங்க ஆப் காம்பனன்ட்ல நான் இதே மாதிரி வந்துட்டு கான்ஸ்ட் நம்ம அங்க என்னன்னு பாஸ் பண்ணியிருந்தோம், auth கன்டெக்ஸ்ட்ல யூசரை பாஸ் பண்ணியிருந்தோம், செட் யூசர்.
ஸோ செட் யூசர் இப்போதைக்கு தேவையில்லைன்றதுனால நான் வெறும் யூசரை மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துக்கிட்டு நான் இந்த யூஸ் கன்டெக்ஸ்ட்ன்னு இருக்குல்ல, ஸோ இந்த யூஸ் கன்டெக்ஸ்ட் ஹூக்குள்ள நான் என்னோட ஆத் கன்டெக்ஸ்ட்டை வந்து பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மறுபடியும் ஆத் கன்டெக்ஸ்ட் எரர் அடிக்கும். நம்ம அதை இம்போர்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட எரர்ஸ் வந்து போயிடும். ஸோ இப்போ நான் இந்த யூசர்ன்னு இருக்குல்ல, இப்போ வந்து நான் இதை என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா h2 டேக்ல வந்து போட்டுக்கிறேன். ஹாய் யூசர் நேம் இஸ் அப்படின்ற மாதிரி போட்டு இந்த யூசரை வந்து இந்த JSX-குள்ள போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து வந்துடும். ஏன் இங்க வரல அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்மளோட வந்து யூஸ் ஸ்டேட் வந்து நல்லுன்னு இருக்கு. ஸோ நான் இந்த இடத்துல வந்து அஸ்வின்றதை மாத்திக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா ஹாய் யூசர் நேம் அஸ்வின். ஸோ இந்த இடத்துல வந்து 1 2 3 வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் இந்த இடத்துல என்ன வேல்யூஸ் பண்றேனோ அது எல்லாமே வந்து வந்துடும். ஸோ இப்படிதான் வந்து என்னால வந்துட்டு இப்ப நம்ம டாகல் பண்ணா ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா டாகல் பண்ணாலும் ஒர்க் ஆகும், டாகல் பண்ணலனாலும் ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் கண்டெக்ஸ்ட்டை இப்படிதான் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ண முடியும், இப்படிதான் வந்து நம்ம இது பண்ண முடியும். ஸோ இந்த மல்டிபிள் கண்டெக்ஸ்ட்ல என்னால எப்படி வந்து ஒரு வேல்யூ வந்து அப்டேட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் மல்டிபிள் கண்டெக்ஸ்ட்க்கு ஒரு சிங்கிள் கண்டெக்ஸ்ட் இருந்துச்சு, சிங்கிள் கண்டெக்ஸ்ட் இருந்தப்ப நான் ஃபங்க்ஷனை வந்து எழுதிட்டேன். ஸோ இதே வந்து மல்டிபிளா இருக்கும் போது என்னால எப்படி வந்து அந்த ஃபங்க்ஷன்ஸை வந்து பாஸ் பண்ண முடியும். ஸோ நான் இங்க ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன் ஆத் கண்டெக்ஸ்ட்ல வந்து இங்க நம்ம ஃபங்க்ஷன்ஸ் வந்து பாஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷனை பாஸ் பண்றதா இருக்கட்டும், நம்ம வந்து ஸ்டேட்டை எப்படி வந்து யூசர்ட்டேருந்து இன்புட்டை வாங்கி அப்டேட் பண்றது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.